10,000 கோடி பணத்தை கொட்டியும் துரைமுருகன் மகன் தோல்வியா? உண்மை நிலவரம் என்ன? ஓகேங்களா? கிசுகிசுக்கப்படும் தகவல்களை பற்றி இந்த வீடியோவில் நம்ம தெள்ளத்தெளிவாக பார்க்க போகிறோம் நண்பர்களே. உண்மையில என்ன நடந்தது, என்ன நடந்து கொண்டிருக்கிறது, இதை பற்றித்தான் இந்த காணொளியில நம்ம பார்க்க போகிறோம் நண்பர்களே. கிட்டத்தட்ட 10,000 கோடி பணத்தை கொட்டியும் பார்த்தீங்கன்னா துரை முருகனின் மகன் ரொம்பவே பார்த்தீங்கன்னா ஒரு படு தோல்வியை சந்திப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தகவல்கள் என்பது வெளியாகி இருக்கு. காரணம் என்ன அப்படின்னா 10,000 crore, ஓகேங்களா? 10,000 கோடி ரூபாய் பணம் அப்படின்றதெல்லாம் சாதாரணமான விஷயம் கிடையாதுங்க. ஓகேங்களா? ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்றத நம்மளால இங்கே பார்க்க முடிகிறது. இந்த ஒரு சூழ்நிலையில தான் கிட்டத்தட்ட 10,000 rupees, 10,000 crore நீங்கள் 10,000 ரூபாயை பார்த்தீங்கன்னா அது சிறுசாக தெரியும். அதுவே நீங்கள் கோடியில் கணக்கு வைங்க, அடேங்க அப்பா எவ்வளவு பணத்தை இப்போ வாரி இறைத்திருக்கிறார்கள் அப்படின்றது உங்களுக்கு இதன் மூலம் பார்த்தீங்கன்னா தெரிய வரும் நண்பர்களே. ஸோ நிறைய விதமான விஷயங்கள் இது போல பார்த்தீங்கன்னா திமுகவினருக்கு இருக்கிறது. திமுக திருட்டுத்தனமான விஷயங்களை நிறைய பார்த்தீங்கன்னா பண்ணி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு திமுகவினரின் மீதும் ஒரு புறம் பார்த்தீங்கன்னா குற்றச்சாட்டுக்கள் அடுக்கடுக்கடுக்கடுக்காக முன்வைக்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே நண்பர்களே, உண்மையில துரைமுருகனுடைய மகன் தோல்வியை சந்திக்க தழுவ வாய்ப்பு மிகவும் பிரகாசமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தகவல்கள் என்பது வெளியாகி கொண்டிருக்கக்கூடிய ஒரு வேளையிலே 10,000 கோடி அப்படின்றது எவ்வளோ பெரிய மேஜிக் நம்பராக பார்க்கப்படுகிறது. கொஞ்சமாவது யோசிச்சு பாருங்க. அவ்வளோ கோடி பணத்தை வாரி இறைச்சோம், அது கடைசியில தோல்வி அப்படின்ற ஒன்றில் முடிஞ்சா அது எப்படி இருக்கும் அப்படின்றத நீங்க நினைவில் கொண்டு பாருங்கள். நிச்சயமாக அது திருப்பி அவ்வளவு பணத்தை பெற முடியுமா? அவ்வளவு பணம் எங்கிருந்து வந்தது திமுகவினருக்கு? கருப்பு பணமாக இது தெரியவில்லையா அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் கேஸே போடுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. நிச்சயமா இதெல்லாம் கேஸ் கண்டிப்பா போடுவாங்க. ஓகேங்களா? ஏசிஎஸ் சண்முகம் அங்கு இருக்கிறார். எதிர்த்து போட்டியிடக்கூடிய நபராகவும் வேட்பாளராகவும் அங்கே அவர் இருக்கிறார். ஸோ நிச்சயமாக அவரும் ஜெயிப்பாரா அல்லது தோற்பாரா அப்படின்ற நிலைமைகள் அங்கே ஒரு புறம் ஓடிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே நண்பர்களே, 10,000 கோடி ரூபாய் பணத்தை கொட்டியும் துரைமுருகனின் மகன் ஒரு படுதோல்வி என்ற ஒரு வரலாறு திரும்ப இங்கு பார்த்தீங்கன்னா பேசப்பட்டு கொண்டிருக்கிறதாம். பேசப்படவும் வாய்ப்பும் சாத்தியக்கூறுகளும் அதிகமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தகவல்கள் என்பது கிசுகிசுக்கப்பட்டு கொண்டு வருகிறது. ஸோ அதனால நான் சொல்ல வரது என்ன அப்படின்னா 10,000 rupees ஒரு நாள் 10,000 ரூபாய் சம்பளம் அப்படின்றத சம்பாதிக்கிறதே சில பேர் கஷ்டமா இருக்கு. இவ்வளோ ருபீஸ்லாம் எங்கேருந்து தானே உங்களுக்கு வருது அப்படின்றது தான் எதிர்கட்சிகளுடைய கமெண்ட்ரியாக இருக்க முடியதை நம்மளால் பார்க்க முடிகிறது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். காலமே நிறைய விதமான தீர்மானத்தை இயற்றுவதற்கு வாய்ப்பும் சாத்தியம்